எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து நீங்க குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்க பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட் இது. அதுக்கு ஃபர்ஸ்ட் சக்கரவள்ளி கிழங்க மேல இருக்க தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு துருவி வச்சுக்கோங்க. துருவி வச்சிருக்க சக்கரவள்ளி கிழங்க ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கூட 3 எக்கு சேர்த்துக்கோங்க. 3 எக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம பீஸா மாதிரி பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்ஸ்சரை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். சிம்லேயே வச்சு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். மேலே வந்து ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. பாருங்கள், கீழே வந்து நல்லா அழகாக வெந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். குடமிளகா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் வந்து குடமிளகாவையும் ஆனியன் அப்புறம் கொஞ்சம் கார்ன் இருந்தது அதெல்லாம் சேர்த்து நான் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். சீஸ் வந்து நல்லா துருவி போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே மூடி வச்சிடணும். நல்லாவே வெந்துருச்சு. மேலே வந்து சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரொம்பவே அழகாக இருக்குது. பார்க்கவே பீஸா மாதிரி இருக்க நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ பீஸா ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ஸ்வீட் பொட்டேட்டோவில் மட்டும் இல்லாமல் நார்மல் பொட்டேட்டோ, கேபேஜ் எதில் வேணாலும் இந்த மெத்தடில் செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்த திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் ஃபுட்யூலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.